என் பேர் நாகராஜ். நான் விழுப்புரம் மாவட்டம் சேர்ந்தவன். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா தேவனூர் போஸ்ட் ஆசூர் வில்லேஜ். என் பேர் நாகராஜ். நானும் அவங்களும் 2.5 வருஷமாக லவ் பண்ணியிருந்தோம். நாங்கள் மேரேஜ் இப்போ 2 வருஷமாக பேசின்னு இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டில் தெரிஞ்சு அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணதால் என்னை வா நான் போயிடலான்னு சொல்லிட்டு என்னை வந்து அவங்க கூப்பிட்டாங்க. நான் இட்டுன்னு போய்ட்டு மெட்ராஸ் முருகர் கோயிலில் கல்யாணம் பண்ணி இருந்து என்னோடய நண்பர்கள் வந்து இதுமாரி ஸ்டேஷனில் கூப்பிட்றாங்க, உனக்கு பேசி நான் உங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க, உன் பொண்ணு மட்டும் கரெக்டாக சொன்னால் உங்களை வீட்டுக்கு உன்னை அனுப்பிச்சிடுவாங்க வாங்கன்னு சொல்லி எங்களை காரில் கூட்டின்னு வந்து தேவனூர் ரோட்டில் 4 ரோட்டில் எட்டுன்னு வந்து எங்களை அடிச்சுட்டு எங்கள் அம்மா அடிச்சுட்டு எங்கள் அம்மா கிட்ட இருந்து காசு 30,000 எடுத்துக்கின்னு பொண்ணை தூக்கி வண்டியில் உட்கார வச்சு கத்துன்னு அந்த பொண்ணு மாமான்னு கத்துனாங்க. கத்தும்போது வாயில் கையை வச்சு பொண்ணை தூக்கி வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டாங்க. அதோட நாங்கள் மழக்கத்தில் ஏந்து நிற்கும் போது யாருமே அங்கே ஒரு ஆள் கூட கிடையாது. நாங்கள் ஏந்து நேராக அங்கே போகாத, ஸ்டேஷனுக்கு போகாத, எங்கள் பேட்டைக்கு போகாத நேராக நாங்கள் இங்கே வந்தோம், எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்தோம் சார். இதான் நடந்தது உண்மை, வேறு எதுவும் இல்லை சார். என்ன கோரிக்கை கேட்குறீங்க? என்ன கோரிக்கைன்னா எனக்கு அந்த பொண்ணு வேணும் சார். அந்த பொண்ணை கூட்டு விசாரித்து அந்த பொண்ணு என்ன முடிவு சொல்தோ இருக்கும் சார். இல்லை அந்த பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணிக்குமா சார், நான் பயப்படுறேன். அந்த பொண்ணை கூட்டு நீங்கள் கேட்கணும், அதுதான் நான் கேட்குறேன் சார், வேறு எதுவும் நான் கேட்கல. கல்யாணம் என்னைக்கு நடந்தது? கல்யாணம் வந்து நேற்றுக்கு காலையில் சார் முருகர் கோயிலில் கல்யாணம் பண்ணோம். நைட்டு வந்து வீட்டில் இருந்தோம். வீட்டில் இருந்து இவங்க ஃபோன் பண்ணி டார்ச்சரில் என் நண்பன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதால் நாங்கள் எல்லாம் அங்கே வந்தோம். வந்த இடத்துல எங்களை கூட்டின்னு வந்து இந்தமாரி எங்களை பிளாக்மெயில் பண்ணி எங்களை இது பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட பொண்ணை ஒப்படைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் எங்கள் அம்மா நானும் இங்கே விழுந்துருந்தோம். எழுந்து நாங்கள் திருப்பி மெட்ராஸ் போயிட்டு மெட்ராஸ்லேருந்து எல்லாத்தையும் வீட்டை பூட்டிட்டு திருப்பி கிளம்பி எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்தோம். எனக்கு மீண்டும் சொல்கிறேன், பொண்ணை கூட்டு விசாரிங்க. பொண்ணு எப்பயுமே என் பக்கம் தான், என் பொண்டாட்டி என் கூட வாழ்வா, என் கூட தான் இருப்போன்னு நைட்டு அவ்வளோ கத்துறான் மாமான்னு. என்னால் முடியல, கேரள. நீங்கள் தான் இதுக்கு ஒரு பதில் எடுக்கணும் சார். அவங்க அம்மா பேர் வந்து ஏழு, அவங்க அப்பா பேர் பாலமுருகன். அவங்க எங்கள் ஊர் சேர்ந்தவங்க தான், ஆசூர் கிராமம் தான். நானும் ஆசூர் கிராமம் சேர்ந்தவங்க தான். நாங்கள் 2 பேரும் மீண்டும் 2.5 வருஷமாக லவ் பண்ணி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் கேஸ்ட்டு பார்க்காத லவ் பண்ணோம். ஆனால் என்னால் இப்போ நைட்டுக்கு வீட்டுக்கு போக முடியாது, கூட பயமாக இருக்குது. என் பொண்டாட்டி எங்கே வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், அதுதான் நான் வந்தது சார் எஸ்பி ஆஃபீஸுக்கு. அவங்க அப்பா ராரி ஓட்டுறப்பில், அவங்க அம்மா விவசாயம் பண்ணுறாங்க. இவன் படித்து செகண்ட் இயர் படிச்சுட்டு காலேஜ் இருக்கும்போது இந்தமாரி எங்களுக்குள்ளே இருக்கும்போது நாங்கள் வீட்டில் தொல்லை கொடுத்ததால பூட்டி வச்சு என் பொண்டாட்டி துன்பப்படுத்துறதால எனக்கு கால் பண்ணி வந்தால் என்னை இட்டுன்னு போய்டுன்னு சொல்லிட்டு என் வீட்டாண்ட வந்து அழுதா. நான் இட்டுன்னு போய்ட்டு முருகர் கோயிலில் கல்யாணம் பண்ணி இட்டுன்னு வந்து பேசுகிறாங்க வான்னு சொல்லி கூட்டின்னு வந்து அவங்க வீட்டில் ஒப்பாயிச்சிட்டு போயிட்டாங்க என் நண்பர்கள். இதுதான் அங்கே நடந்ததுன்னு. அப்படின்னு சொல்றாங்க. எங்களால தாக்க முடியல. அதெல்லாம் இங்க வந்தேன். என்ன நீதி கேட்கணும், நீதி இது பண்ணுவாங்க. நான் வந்தேன், என் புள்ளி எட்டுங்க. நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அந்த பொண்ணை எங்களை கொண்டாந்து சேர்த்து வைக்கணும். என்னைக்கு கல்யாணம் நடந்தது? 2ஆம் தேதி. 2வது புதன்கிழமை கிளம்பிட்டாங்க. வியாழக்கிழமை கல்யாணம் பண்ணி வச்சேன். வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணி வச்சேன். பொண்ணை எப்படி கூட்டு போனாங்க அவங்க? பொண்ணை கூட்டணும் தெரியாது ஐயா, அவன் தான் சொல்லலாம். பொண்ணை எப்படி கூட்டணும்? அந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணிச்சு. யாரோ செல்லுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, நீ வா நாகராஜ், என்னை தொல்லை பண்ணுறாங்க, என்னை வெளியே போட்டு லாக் பண்ணுறாங்க, என்னை கொடுமைப்படுத்துறாங்க, நீ வா நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா இருக்கட்டும், இன்னும் 2 மாதம் இருக்கட்டும், நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவு பண்ணலான்னு. நான் இருக்க மாட்டேன், இல்லை நான் செத்துருவேன் எழுதி வச்சுட்டுன்னு சொல்லி அதெல்லாம் அந்த பொண்ணு கிளம்பிடுச்சு. அவனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு அந்த பொண்ணு தான் கூப்பிடுது. இப்போ நீங்கள் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவரு கூட வந்து யார் கூப்பிட்டு போனா? வந்து அவர் கூட அவங்க ஜனங்க வந்து இட்டுன்னு வந்தாங்க. இந்த பெரியவனு அதான் 2-3 பேர், அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு 4 பேர் கூட்டாந்தாங்க. நாங்களாம் சாலை பண்ணி பேசி முடிவு பண்ணி வைக்கிறோம், உங்க சேர்த்து வைக்கிறோம், நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. எங்களை 4 மைல் ரோட்டில் இதுமாரிலாம் பண்ணி அதில் அவங்க பொண்ணு வீட்டுக்காரு 5 பேரும் வந்து எங்களை இதுமாரிலாம் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க? அடிச்சாங்க, எங்களை அடிச்சு போட்டாங்க. என் செல்லை பிடுங்கினாங்க. காசு 30,000 பிடிங்கினாங்க. பேக்கில் எடுத்த அந்த காசை பிடிங்கினாங்க. என் கையை அப்படியே போட்டு நசி பள்ளத்தில் தள்ளிட்டானுங்க. அது யாரோ குமார்ன்றவன், அந்த பொண்ணோட மாமா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.